ஸ்ரீவந்த் கிச்சன். இன்றைக்கி கிச்சன் பார்த்தீங்கன்னா மாம்பழம் அல்வா. அதுக்கு என்ன தேவைன்னு சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. மாம்பழம் நல்லா துண்டு போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும். அது மாதிரி அப்புறம் முந்திரி, சோளம் மாவு, சர்க்கரை, நெய், ஏலக்காய் தூள், உப்பு வந்து நம்ம ஒரு சிட்டிக்கே போடுவோம். அந்த இனிப்புக்காக கொஞ்சம் போடுறது உப்பு லைட்டாக போடுறது. அவ்வளோதான், தேவையான பொருள் இவ்வளோ தான். சிம்பிளான இதுதான், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறோம் வாங்க. நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு முந்திரி வந்து வறுத்து எடுத்துடணும். 2 டீஸ்பூன் விட்டுருக்கேன். சவுக்க வறுத்து வச்சு இந்த அளவு வந்தால் போதும். அரைச்சி வச்ச மாம்பழத்தை அதை ஊற்றிடலாம். மாம்பழம் அரைக்கும்போது தண்ணியெல்லாம் விடக்கூடாது. மாம்பழத்தை மட்டும் நல்லா வற்றிட்டு துண்டு இல்லாமல் நல்லா அரைச்சி வைக்கணும். அதுபோல் நான் ஒரு 3 மாம்பழம் எடுத்துருக்கேன். அதுக்கேற்ற அளவு நம்ம மாம்பழம் ரொம்ப இனிப்பாக இருந்ததுன்னா சர்க்கரை வந்து கம்மியாக போட்டால் போதும். மாம்பழம் இனிப்பு இல்லைன்னா தான் சர்க்கரை கொஞ்சம் கூடுதலாக போட வேண்டி வரும். கொஞ்சம் கெட்டியாக வரும்போது நம்ம சர்க்கரை போடணும். உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா இனிப்பு போடுறதுன்னா அதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். எப்போ இனிப்பு இதில் வந்து கொஞ்சம் உப்பு போடணும். பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம அந்த சோள மாவு கரைச்சி விடணும். நம்ம வந்து ஒரு 3 டீஸ்பூன் போட்டோம். இந்த 3 இந்த டீஸ்பூனில் 3 போட்டுக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கலந்துடணும். சோள மாவு கரைச்சினது ஒரு நாள் சிட்டியை ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க ஏலக்காய் தூள். இதில் நான் கேசரி பவுடர் போடல. நீங்கள் போடுறதா இருந்தால் எல்லோ கலர் கேசரி பவுடர் போடலாம். இதில் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிடும். அதனால் நம்ம சோளமா போட்டிருக்கலாம், அதெல்லாம் அடி பிடிக்கும். அதனால் பார்த்து கிண்டிகிட்டே இருக்கணும், நல்லா கைவிடாமல் கிண்டணும். இப்போ சோளமாவு கணக்கு எப்படின்னா, நம்ம ஒரு மாம்பழம் போட்டு செய்கிறதா இருந்தால் 1 டீஸ்பூன் சோளமாவு வந்து மாதிரி கரைச்சி விடலாம். இப்போ நான் 3 மாம்பழம் போட்டதுனால 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை போட்டிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் நெய்யா பாத்தில் ஒட்டாமல் நல்லா இது, இல்லைன்னா வந்து அட்டி பாத்தில் வந்து அப்படியே ஒட்டி பிடிக்கும். அதனால் கொஞ்சமாக நெய் விடணும். முதல்ல நம்ம விட்டுருக்கோம், ஒரு 1/2 டீஸ்பூன் விட்டுருக்கோம். ஆயிடுச்சு. நம்ம மாம்பழம் அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு சிம்பிளான பொருளுங்க தான், வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்யலாம். ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும், அது கெட்டு போகாது. மாதம் கூட அப்படியே வைக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு இதை மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.